வெல்கம் டு அவர் சேனல். மாதங்களில் மிகவும் உயர்ந்தது மார்கழி என்பார்கள். மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று ஸ்ரீ கிருஷ்ண பகவானே கூறியிருக்கிறார். மார்கழி மாதத்தை தேவர்களின் மாதம் என்று பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் சொல்கிறார். அத்தனை சிறப்புகள் வாய்ந்தது இந்த மார்கழி மாதம். தமிழ் மாதங்களில் மார்கழிக்கு முக்கியத்துவம் ஏன்? தனுர் மாதத்தின் சிறப்புகள் என்ன? மார்கழி மாதம் கொண்டாடப்படுவதற்கான காரணம் என்ன? எல்லாவற்றை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. இந்த வருடம் மார்கழி மாதத்தில் வர விசேஷ நாட்கள் பற்றிய தகவலையும் இந்த வீடியோவில் நாங்கள் கொடுத்துருக்கோம். நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ மார்கழி மாதத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. தமிழ் வருடத்தின் 9வது மாதம் மார்கழி மாதம் ஆகும். இந்த மாதம் தனுர் மாதம் என்றும் சொல்லப்படுகிறது. மார்கழி மாதத்தில் சூரிய பகவான் குரு பகவானின் வீட்டில் சஞ்சரிக்கும் காலம். இது தேவர்கள் கண்விழிக்கும் அதிகாலை பொழுதாக சொல்லப்படுகிறது. அதாவது தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலம் ஆகும். அவர்கள் கண்விழிக்கும் சமயத்தில் நாம் இறை வழிபாட்டில் ஈடுபட்டு என்ன வேண்டிக் கொண்டாலும் அதை அப்படியே அவர்கள் அருள்வார்கள். மார்கழி மாதம் முழுவதும் அதிகாலையில் எழுந்து குளிர்ந்த நீரில் குளித்துவிட்டு வாசலில் வண்ணக்கோலமிட்டு இறை வழிபாடு செய்வது வழக்கமாக இருக்கிறது. சுத்தமான காற்றை சுவாசித்து உடல் நலனை பேணும் பொருட்டு அதிகாலை வழிபாடு மார்கழி மாதத்தில் நடத்தப்படுகிறது. மார்கழி மாத இறை வழிபாடு பற்றி மாணிக்க வாசகர் திருவெம்பாவையிலும் ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையிலும் போற்றியுள்ளனர். அதிகாலை வழிபாட்டில் கோயில்களில் வேதங்களுக்கு பதிலாக திருப்பாவை, திருவெம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி, ஆழ்வார் பாசுரங்கள் பாடப்படுகின்றன. மிருத்யுஞ்சய ஹோமம் செய்ய இம்மாதம் சிறந்ததாக கருதப்படுகிறது. இம்மாதத்தில் திருவாதிரை, வைகுண்ட ஏகாதசி, அனுமன் ஜெயந்தி, பாவை நோன்பு, திருவெம்பாவை நோன்பு, படி உற்சவம், விநாயகர் சஷ்டி விரதம் போன்ற விழாக்கள், பண்டிகைகள், விரத முறைகள் பின்பற்றப்படுகின்றன. திருவாதிரை திருவிழா மார்கழி பௌர்ணமியை ஒட்டிய நாளில் கொண்டாடப்படுகிறது. இவ்விழாவானது சிவபெருமானின் வடிவமான ஆடலரசன் நடராஜருக்கு கொண்டாடப்படுகிறது. திருவாதிரை திருவிழா பற்றி திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்கவாசகர் தங்களது பாடல்களில் குறிப்பிட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் சிதம்பரத்திலும் உத்தரகோச மங்கையிலும் இவ்விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக நடராஜ பெருமானின் ஆருத்ரா தரிசனம் நடைபெறுகிறது. திருவாதிரை களியும் 7 கறி கூட்டும் இறைவனுக்கு படைக்கப்படுகின்றன. திருவாதிரைக்கு ஒருவாய் களி என்பது பழமொழியாகும். இந்த வருடம் ஆருத்ரா தரிசனம் எந்த தேதியில் வருதுங்கிறத நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். வீடியோவோட லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்கள். சூடி கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாள் கண்ணனை நினைத்து பாவை நோன்பு இருந்ததால் பெருமாளே அவரை மணமுடித்தபடியால் திருப்பாவை நோன்பு கடைபிடித்து பெருமாளை வேண்டுவதற்கும் மார்கழி மாதம் மிகவும் முரித்தான மாதமாகும். வைகுண்ட ஏகாதசி மார்கழி வளர்பிறை ஏகாதசியில் கொண்டாடப்படுகிறது. அன்று திருமால் வழிபாடு மிகச் சிறப்பாக மேற்கொள்ளப்படுகிறது. திருமாலை வழிபடும் விரத முறைகளில் இது மிகச் சிறந்ததாக கருதப்படுகிறது. காயத்ரிக்கு மிஞ்சிய மந்திரமும் இல்லை, ஏகாதசிக்கு மிஞ்சிய விரதமும் இல்லை என்பது இவ்விரதம் பற்றிய பழமொழியாகும். இவ்விழாவில் சொர்க்கவாசல் திறப்பு என்பது முக்கிய நிகழ்ச்சியாகும். வைகுண்ட ஏகாதசி அன்று விரதம் இருந்து சொர்க்கவாசல் வழியாக சென்று பெருமாளை வழிபட்டால் வீடு பேறு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அனைத்து வைணவ கோயில்களிலும் சொர்க்கவாசல் திறக்கப்படும். இது முக்கோடி ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்நாளில் பெருமாளை வழிபடுவதால் சகல செல்வங்களும் கிடைக்கும். பூமாதேவியின் அவதாரமான ஆண்டாள் பாவை நோன்பினை மேற்கொண்டு அரங்கனை கணவனாக அடைந்தார். கன்னிப் பெண்கள் நல்ல கணவன் கிடைக்க மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி கோவிலுக்கு சென்று ஆண்டாள் அருளிய திருப்பாவையை பாடி வழிபாடு நடத்துகின்றனர். திருமணமான பெண்களோ மகிழ்ச்சியான மனவாழ்வு நீடிக்க வேண்டியும் குடும்ப நலன் வேண்டியும் இவ்விரதத்தினை மேற்கொள்கின்றனர். பாவை நோன்பு 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என சொல்லப்படுகிறது.
மார்கழி மாதத்தில் வரும் மூல நட்சத்திரம் அன்று அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. அனுமன் ஜெயந்தி அன்று பக்தர்கள் ராமாயணம் பாராயணம் செய்து வழிபடுவார்கள். ராம பக்தனான அனுமனை வழிபடுபவர்களுக்கு அவர் என்றும் துணையாக இருந்து காப்பார். அனுமனின் அவதார தினத்தில் அவரை வழிபடுவது மிக மிக சிறப்பு. இந்த நாளில் ஆஞ்சநேயரை வழிபட்டால் ஆஞ்சநேயரின் அருளுடன் பெருமாளின் அருளும் கிடைக்கும். இந்த வருடம் மார்கழி மாதம் டிசம்பர் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று ஆரம்பமாகிறது. மார்கழி மாதத்தின் விசேஷ நாட்களை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். டிசம்பர் 17ஆம் தேதி மார்கழி 2 புதன்கிழமை பிரதோஷ வழிபாடு. டிசம்பர் 19ஆம் தேதி மார்கழி 4 வெள்ளிக்கிழமை ஸ்ரீ அனுமன் ஜெயந்தி. டிசம்பர் 25/12 மார்கழி 10 வியாழக்கிழமை அன்று சஷ்டி விரதம். 30/12 மார்கழி 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி. டிசம்பர் 31 மார்கழி 16 புதன்கிழமை கிருத்திகை விரதம். ஜனவரி 1/1/2026 மார்கழி 17 வியாழக்கிழமை பிரதோஷ வழிபாடு. ஜனவரி 2ஆம் தேதி மார்கழி 18 ஆருத்ரா அபிஷேகம். ஜனவரி 3ஆம் தேதி பௌர்ணமி ஆருத்ரா தரிசனம். ஜனவரி 6ஆம் தேதி மார்கழி 22 செவ்வாய்க்கிழமை சங்கடஹர சதுர்த்தி. ஜனவரி 9ஆம் தேதி மார்கழி 25 வெள்ளிக்கிழமை சஷ்டி விரதம். ஜனவரி 14ஆம் தேதி புதன்கிழமை மார்கழி 30 போகி பண்டிகை. சபரிமலையில் மகர ஜோதி தரிசனம். புனிதமான மார்கழி மாதத்தை வரவேற்க பக்தர்கள் நாம் அனைவரும் தயாராவோம். மார்கழி மாதம் பிறக்க இருக்கின்றது. சூடிக் கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாள் பாடிய திருப்பாவையையும் மாணிக்கவாசகர் பாடிய திருவெம்பாவையையும் பாடி இறையருளை நாம் அனைவரும் பெறுவோம். சிறப்பு வாய்ந்த மார்கழி மாதத்தில் இறை வழிபாடு செய்து நாமும் சகல நலன்களும் பெறுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலாங்கிறத பற்றியும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நாங்கள் நியூவாக வீடியோ போடுறதெல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அனைவருக்கும் இறையருள் கிடைக்கட்டும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.